அன்னக்குடி வெளியே வாடி. ஏய் அன்னக்குடி வெளியே வாடி, வெளியே வாடி. அக்கா என்னடி என் பிள்ளைய உள்ள வச்ச சந்தோஷத்துல குடும்பமே தலைச்சு போய் நிக்கிறீங்களா? நிலைக்காதடி, இது நிலைக்கவே நிலைக்காது. இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலைக்கவே நிலைக்காது. இந்த சந்தோஷம் மட்டும் இல்லடி, எந்த சந்தோஷமும் உங்க வீட்டுல நிலைக்கவே நிலைக்காது. அக்கா பேசாத, பேசுனா கொன்னுடுவேன். என் பிள்ளை தங்கதுரைய நான் மடியில உட்கார வச்சு சோறு ஊட்டியிருக்கேன், இடுப்புல உட்கார வச்சு சோறு ஊட்டியிருக்கேன். ஆனா முதல் தடவையா அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு சோறு ஊட்டியிருக்கேன்டி. இந்த கையால என் பிள்ளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு சோறு ஊட்டியிருக்கேன்டி. சத்தியமா சொல்றேன்டி, நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. இது தவிர வேற வார்த்தையே தெரியாத உங்களுக்கு? உங்க மகன் தங்கதுரை தப்பு பண்ணிருக்கான், அதனால ஸ்டேஷன்ல இருக்கான், அவ்வளவுதான். கௌரி கொஞ்சம் பேசாம. நீ பேசாம இருமா. அவங்க படியேறி வந்து சாப விடுறாங்க, நீ என்ன சும்மா இருக்க சொல்ற? இருக்காதடி, சும்மாவே இருக்காத. போடி போ, போய் நான் வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்றேன்னு என் மேலயும் புகார் கொடுத்து என்னையும் கைது பண்ணி உள்ள வச்சிரு. ஏன் நிக்கிற? போடி, போய் போலீஸ கையோட கூட்டிட்டு வா. நீங்க தெரிஞ்சு சொல்றீங்களோ இல்ல தெரியாம சொல்றீங்களோ, ஆனா அதுதான் உண்மை. இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பக்கா நியூசன்ஸ் கேஸ். கௌரி நீ வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? முதல்ல அவங்கள வெளியே போக சொல்லுமா. போக வேண்டியது நான் இல்லடி, நீங்கதான். முதல்ல நீங்க மொத்த பேரும் இந்த ஊரை விட்டு போய் தொலைங்க. ஏன் போகணும்? அரசாங்கம் இந்த ஊரை உங்க பேருக்கு வித்திருக்கா என்ன? சொல்லுங்க பெரியமா. தென்காசி குற்றாலம் உங்க குடும்ப சொத்துன்னு சொல்லி கவர்மெண்ட் உங்க பேருக்கு பத்திரம் பண்ணி கொடுத்திருக்கா. ஏண்டி பேச மாட்ட? எங்க பணத்துல படிச்ச திமிரு இந்த மாதிரி தானே பேச வைக்கும். மன்னிக்கணும் பெரியமா, இது படிச்ச திமிரு இல்ல, எங்க அம்மா எங்களை ஒழுங்கா வளர்த்த திமிரு. எங்களை மாதிரி நீங்களும் உங்க புள்ளைய ஒழுங்கா வளர்த்திருந்தா, ஒழுக்கமா வளர்த்திருந்தா அவன் ஏன் லாக்கப்க்கு போக போறான்? அவன் ஆம்பளடி, அவன் அப்படிதான் இருப்பான். அவன் அப்படிதான் இருப்பானா? அப்ப அவன் லாக்கப்ல தான் இருப்பான். நாளைக்கு நல்ல சாப்பாடு பண்ணி கொண்டு போங்க. கௌரி பேசாம இரு, இல்லன்னா வாய் மேலே போட்டுருவேன். கொஞ்சம் கூட பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. மரியாதைங்கிறது ஒரு பக்கம் மட்டும் இருக்க கூடாதுமா, அது ரெண்டு பக்கமும் இருக்கணும். காலம் காலமா நாம தான் மரியாதை கொடுத்து பேசுறோமே, பணிஞ்சு போறோமே தவிர எதிர்பக்கத்துல இருந்து எல்லளவு கூட நமக்கு மரியாதை கிடைக்கலையே. இந்த மானங்கிட்ட குடும்பத்தை மதிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் தரம் தாழ்ந்து போகல. எது மானங்கிட்ட குடும்பம்னு நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. இப்ப அது தென்காசிக்கு தெரிஞ்சிருக்கும். என் பிள்ளைய மானங்கிட்டவனா நிறுத்தினவளே நீதானே? திலகாவை வலுக்கு டைம் இழுத்துட்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சல நீதானே? முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். திலகா இருந்த கோவத்துல அவ என்ன விட்டுட்டு வேற வக்கீல மட்டும் பாத்திருந்தா உள்ள இருக்கிறது உங்க மகன் மட்டும் இல்ல, உங்க மொத்த குடும்பமும் கம்பி எண்ணிட்டு இருந்திருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? வேற வக்கீல் இந்த கேஸ மட்டும் எடுத்திருந்தா தங்கதுரை மேல மட்டும் போக்கஸ் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பா அம்மான்னு உங்களையும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. பாத்தியா பாத்தியா உன் மகன் மனசுல இருக்கிற ஆசைய பாத்தியா? நானும் ஜெயிலுக்கு போகணுமா, என் புருஷனும் ஜெயிலுக்கு போகணுமா? இதுக்குதான் இவ்வளவு வக்கீலுக்கும் மனோகரிய போலீஸ்க்கும் படிக்க வச்சியா? ஐயோ அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க அக்கா, நான் கௌரியை கண்டிச்சு வைக்கிறேன்க்கா. கண்டிக்கிற காலம் எல்லாம் கடந்து போச்சு, இது தண்டிக்கிற காலம். போதும், இது வரைக்கும் நீங்க இந்த ஊர்ல இருந்தது போதும், உருத்தலா இருந்தது போதும். முதல்ல வெளியே போங்கடி, போங்கடி வெளியே. ஏன் போகணும்? ஏன் போகணும்னு கேட்டேன். சொல்லுங்கக்கா, இவங்க எதுக்கு ஊரை விட்டு போகணும்? என்னடா வழக்காட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் இவங்க வக்கீல காணமேனு பார்த்தேன். வந்துட்டேன். வந்து இப்ப வாது எனக்கு ஒரு நல்ல கதி சொல்லு. தேர்ல இருந்த நம்ம குடும்ப மானத்தை தெருவில் இழுத்து போட்டவன் இந்த கௌரி. இவ இருக்க கூடாது, இதுக்கு மேல இவ்வளவு இருக்க கூடாது, இந்த குடும்பமும் இருக்க கூடாது. நீயே துரத்தி விட்டு பாண்டிமா. எதுக்குக்கா? நியாயத்தை நில நிறுத்தினதுக்கா? தப்பு பண்ணது கௌரி இல்லக்கா, தங்கதுரை. நீங்க சொன்னீங்களே தேர்ல இருந்த மானம், அது தெருவுக்கு வந்தது காரணம் உங்க மகன்தான் தங்கதுரை. ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்காம இருந்திருந்தா நம்ம குடும்ப மானமும் போயிருக்காது, நீங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சோறு ஊட்டி இருக்க மாட்டீங்க. என்ன பாண்டிமா
நீ எப்பவுமே அவங்க பக்கம் தான் இருப்பியா? நான் எப்பவுமே நியாயத்தோட பக்கம் தான் இருப்பேன்க்கா. அப்பனா நானும் என் குடும்பமும் அநியாயம் பண்றவங்களா? அத நான் சொல்லலக்கா, தங்கதுரையால இந்த ஊரே சொல்லுது. வறுமையில இருக்கிறவன் ஒருத்தியோட குடும்பம் நடத்துவான், வசதியில இருக்கிறவன் வரவ போறவ கூட எல்லாம் குடும்பம் நடத்துவான்னு நான் சொல்லலக்கா, உங்க மகன் தங்கதுரை சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு அவனோட ஒழுக்கம் ஓஹோன்னு கொடி கட்டி பறந்திருக்கு. எனக்கும் திலகாவுக்கும் தெரிஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம போச்சா? இல்ல தெரிஞ்சும் மகன் மேல இருக்கிற பாசத்தினால மறைச்சு வச்சீங்களா? அவனால 2 பொண்ணுங்க கெட்டு போனாங்கன்னு உங்க எல்லாருக்கும் எப்ப தெரிஞ்சதோ அப்பதான் எனக்கும் தெரியும், என் புருஷனுக்கும் தெரியும். தெரிஞ்ச பின்னால அவன் மேல கோவத்தை காட்டாம குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி சோத்த ஊட்டிட்டு வந்தது தப்பா ரைட்டா? சொல்லுங்கக்கா. குத்த செஞ்ச புள்ளைக்கு தப்ப எடுத்து சொல்லாம இந்த மாதிரி தாலாட்டு பாடினா அவ அத பாராட்ட எடுத்துக்க மாட்டானா? தப்ப உங்க புள்ள மேல வச்சுக்கிட்டு இவங்கள ஊரை விட்டு துரத்த பாக்குறது அதை விட பெரிய தப்பு இல்லையா? அப்போ என் குடும்பம் ஊரை விட்டு போகணும்னு சொல்றியா? எல்லாத்தையுமே குதர்க்கமாவே பார்த்தா குடும்பத்துக்கு நல்லது இல்லக்கா. என் குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றியா? இதுவும் குதர்க்கமா எடுத்துக்கிறது தான்க்கா. ரொம்ப நல்லா இருக்கு பாண்டிமா. இந்த குடும்பத்துக்கு நீ பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. எழுதி வச்சுக்கோ. எந்த அண்ணக்கொடிய நீ ஆதாரமா நினைக்கிறியோ அந்த அண்ணக்கொடியே ஒரு நாள் உனக்கு பெரிய சேதாரமா வந்து நிக்க போறா பாரு. என் வாக்கு தப்பவே தப்பாது பாண்டிமா, மாறவும் மாறாது. இவ 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 இந்த அண்ணக்கொடிதான் உனக்கு எமனா வந்து நிக்க போறா பாரு. எதை நாம அன்பா நினைக்கிறோமோ அதுவே பின்னாடி நமக்கு ஆயுதமா வரும். இத நான் சொல்லல, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அக்கா, அக்கா, ஏதோ வேகத்துல அந்த வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க அக்கா. அது உங்க மனசுல குறிச்சு வச்சுக்காதீங்க அக்கா. நான் ஒரு நாள் உங்களுக்கு ஏமனா வந்து நிக்க மாட்டேன்க்கா. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நான் செத்துருவேன் அக்கா. இங்க பாரு, அது எனக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? பணத்துக்காக வாழ்றது யாரு, மாசத்துக்காக வாழ்றது யாருன்னு எனக்கு தெரியாது அண்ணக்குடி. என் புருஷனை தேடி நீ வந்து நின்னப்பவே நீ பாச பைத்தியக்காரின்னு எனக்கு தெரிஞ்ச பின்னால தானடி எத்தனை வருஷமா உன் மேல நான் பெத்தா இருக்கேன். நாகலட்சுமி அக்கா என்னடி நம்மள படிச்ச தெய்வமே வந்து சொன்னா கூட நான் என் அண்ணக்குடிய அமுதமா தான் பாப்பனே தவிர என்ன கொல்ற விஷமா பார்க்க மாட்டேன். அழாது அழாது அண்ணக்குடி. நாம வளர்த்த ரோஜா செடியா இருந்தா கூட தெரியாம முள்ளு மேல கைப்பட்டா கொத்து தானே செய்யும். அதுக்காக செடிய நம்ம சதைச்சா போட்டுடுறோம். நாகலட்சுமி அக்கா சொல்லியும் அந்த மாதிரி முள்ளாவே எடுத்துக்கோமா. உனக்கோ உன் மகளுகளுக்கோ ஒரு கெடுதலும் வரவே வராது. ஆமா, எந்த கெடுதலும் வராது.